தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்ப்பதற்கு இடையூறு செய்வதாக கூறி விவசாயிகள் வனத்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். மேலும் அவர் பிரியங்கா, தேனி மாவட்ட விவசாய குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி தலைமையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாதம் ஒரு முறை நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா வனத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. இந்த கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களில் பார்த்தோம்னா விவசாயிகள் பார்த்தோம்னா, அதாவது தேனி மாவட்டம் வனப்பகுதியை சேர்ந்த மாவட்டம். இந்த வனப்பகுதிக்குள்ள மலை மாடுகளை வனப்பகுதிக்குள் மேய்ப்பதற்கு வனத்துறை தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும், வனப்பகுதியில தங்களுக்கு மேய்ச்சல் உரிமை இருந்தும் அது வனத்துறையினர் அதிகாரிகள் ஒரு சில நடவடிக்கையினால் மேய்ச்சல் நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார்கள். அந்த சமயத்துல பார்த்தோன்னா வனத்துறையை சேர்ந்த அதிகாரி ஒருவர் மிகவும் ஆவேசம் அடைந்து வனப்பகுதிக்குள்ள நீங்க மாடுகளை மேய்க்க கூடாது, சட்டம் இருக்கு, 1996ஆம் ஆண்டு சட்டப்படி நீங்க மேய்க்கக்கூடாது அப்படின்னு விவசாயிகளை நோக்கி ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது விவசாயிகளும் அவர்களும் சுமார் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் வனத்துறை அதிகாரி முன்பு கடுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டாங்க. இந்த வாக்குவாதம் அனைத்து பார்த்தோம்னா தேனி மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி முன்னிலை நடைபெற்றது. இதனால விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் இந்த கூட்டத்துல வனத்துறை சம்பந்தமாக யாரும் பேசக்கூடாது, இதுக்கும் தனி ஒரு கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இரு தரப்பையும் அமைதிப்படுத்தினால கூட்டம் சற்று அமைதியானது. இதனால இந்த கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.